Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான மட்டன் பெப்பர் சுக்கா வறுவல் பார்க்க போறோம். இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோவை நீங்க உடனே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மட்டன் பெப்பர் சுக்கா வறுவலுக்கு என்னென்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த இவ்வளோ சைஸுக்கு நான் இஞ்சி எடுத்திருக்கேன். 3/4 கிலோ மட்டனுக்கு இவ்வளோ சைஸ் இஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு 7லேருந்து 8 பல்லு பூண்டு, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அப்புறம் ஒரு குக்கரில் வந்து நம்ம 3/4 கிலோ மட்டன் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் ஆட் பண்ணதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இது வந்து பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மட்டன் வந்து தண்ணி விடணும், அதோட கலரும் ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கி விடுங்க. ஓப்பன்லேயே வச்சு வதக்குங்க, க்ளோஸ் பண்ண வேணாம் லிட்டு. இப்போ லைட்டாக தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. நான் கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கொரியாண்டர் பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் 2 பச்சை மிளகாவும் அடுத்து மிளகும் அரைச்சி ஊற்றுறனால எனக்கு இந்த காரமே போதும். நல்லா நீங்கள் ஓப்பன் ஹீட்டில் வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அந்த தண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். பாருங்கள், நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். மட்டனுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி நீங்கள் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 4லேருந்து 5 விசில் வந்து நல்லா விடுங்க. இப்போ நம்ம வந்து இந்த பெப்பர் கிரேவிக்கான பவுட்ரு வந்து அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நான் பெப்பர் எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு, 1/4 ஸ்பூன் அளவு நான் பெப்பர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு வந்து ஜீரா எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த சைஸ் அளவு வந்து பட்டை, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவு வந்து சோம்பு. இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போ அடுப்பில் வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றி கடாய் வந்து காஞ்சிட்ருக்கு. நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து மட்டன் சுக்கா வறுவல் செய்கிறனால நம்ம பூண்டு அதிகமாக ஆட் பண்ணோம்னா இந்த பெப்பர் கிரேவிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நம்ம கிரேவி மாதிரியும் செய்யலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர் ஆட் பண்ணி இந்த எண்ணெயில் கொஞ்சம் வதக்குங்க. இந்த பவுடரோட பச்சை வாசம் போகணும். வதக்குனது போதும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மட்டனை ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் அப்பயே கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்ற சொன்னேன். பாருங்கள், கொஞ்சமாக தான் தண்ணியாக இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் ட்ரையாக தான் நம்ம இதை ஆக்க போகிறோம். அதனால் நீங்கள் ஓப்பன்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து சீக்கிரமாக நமக்கு ட்ரையாக வரும். நீங்கள் செமி கிரேவியாக வேணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஃபஸ்ட் ட்ரையாகவே பண்ணாலும் பண்ணலாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா பூண்டோட வாசம், மிளகோட வாசம் எல்லாம் சேர்ந்து இருக்கனால ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். இது ஒயிட் ரைஸ், இட்லி, தோசை எல்லாத்தோடையும் சூப்பரான ஆப்டான சைடிஷ். நீங்கள் தக்காளி ரசம் வச்சு கூட நீங்கள் இதை வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு, அதனால நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இடையில கிளறி விடுங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இன்னும் ட்ரையாக வேணும்னா நீங்கள் ட்ரையாக பண்ணலாம். எனக்கு இந்த அளவுக்கு போதும்னு நினைக்கிறேன். நீங்கள் இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதா இருந்தால் இந்த அளவுக்கு போதும். நீங்கள் லைட்டாக தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபைனலாக வந்து நம்ம கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கறி லீவ்ஸ் ஆட் பண்ணால் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட சூப்பரான மட்டன் சுக்கா பெப்பர் வறுவல் வந்து சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.